ரஞ்சன் அருண் பிரசாத், சுயாதீன ஊடகவியலாளர், நாம் மலையகம் அமைப்பின் ஏற்பாட்டாளர். இந்த போராட்டம் நடத்துவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், கடந்த 22ஆம் திகதி காவத்தை பிளான்டேஷனுக்கு சொந்தமான காவத்தை நீலகாமம் பகுதியில் தோட்ட மக்கள் மீது, பெருந்தோட்ட மக்கள் மீது முன்னாள் இராணுவ உறுப்பினர், ஓய்வு பெற்ற இராணுவ உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்று தாக்குதல் நடத்துச்சு. ஆனால் இந்த குழு யாருன்னு சொல்லி பார்த்தா, இந்த தோட்ட நிர்வாகத்தால் நடத்தி செல்லப்படுகின்ற ஒரு குழு. இந்த குழு கருப்பு கலர் ஆடைகளை அணிந்து அதே நேரம் ஹெல்மெட்டுகளை போட்டு வந்து இந்த தாக்குதல் நடத்தினதில் 2 பேர் காயமடைந்திருந்தாங்க. இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒட்டுமொத்த மலையகத்துக்குமான உரிமை போராட்டமாக தாங்க இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அதாவது காணி உரிமை வேண்டும். முதல்ல எங்களோட கோரிக்கை, அந்த இராணுவ உறுப்பினர்களை கொண்டு, முன்னாள் இராணுவ உறுப்பினர்களை கொண்ட அந்த குழுவை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். அதற்கு காலக்கெடு விதிக்கின்றோம் 21 நாட்கள். இந்த 21 நாட்களுக்குள் நிச்சயமாக வெளியேற்ற வேண்டும், அல்லது இந்த பிரச்சனை சர்வதேசமயப்படுத்தப்பட்டு ஒரு நீதி கோரும் பிரச்சனையாக மாற்றம் பெறும். அதே நேரம் காணி உரிமை, வீட்டு உரிமை இந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதுதான் எங்களோட பிரதான கோரிக்கைகளாக இருக்கு. இதை தவிர இது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாக யாரும் கருத வேண்டாம். இது மக்களுக்கு சார்பான போராட்டம், மலையக மக்களுக்கு சார்பான போராட்டம். இன்று ஒரு விதையாக இதை ஆரம்பிக்கின்றோம். இந்த விதை நிச்சயமாக ஒரு ஆலமரமாகும். இந்த ஆலமரத்தின் கீழ் அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு இடத்தை நாம் அமைப்போம். මම රංජන් අරුන් ප්‍රසාත් මාධ්‍යවේදියෙක්, නාම් මලයගම් සංවිධානයේ සංවිධායක. අපි මෙම සටන පටන් ගන්න එකට ප්‍රධාන හේතුව වී තිබෙන්නේ පසුගිය 22 වෙනිදා කාවත නීලගාම ප්‍රදේශයේදී ඒ ප්‍රදේශයේ ජනතාවට ඒ සමාගමම, ඒ කියන්නේ ඒ වතු සමාගමම පාරදීමක් සිදු කරනවා. මේ පාරදීම විශ්‍රාමික අමුදා නිලධාරීන් ඇතුළත් කණ්ඩායමක් විසින් මේ මෙර ප්‍රහාරය එල්ල වෙනවා. මේ මෙර ප්‍රහාරය විතරක් නෙමෙයි, ඒ ජනතාවගේ නිවාසත් කඩලා දමනවා. මේකට අපිට විසඳුමක් ඕනි. මේක ඊයේ එදා විතරක් නෙමෙයි, දිගින් දිගටම මේ සිද්ධිය වෙනවා. ඒක එළියට එන්න. දැන් අපි ඒක එළියට ගේනවා. ඒක විතරක් නෙමෙයි, මේක සමස්ත කඳුරට ජනතාවගේ අයිතිවාසිකම් දිනාගෙන වෙනුවෙන් මේ සටන අපි ආරම්භ කරලා තිනවා. අදම් පටන් ගන්න මේ සටන අනිවාර්යෙන් අපි දිගින් දිගටම ගෙනියනවා. අපි අර මැර කණ්ඩායම එළියට දාන වතු සමාගමෙන් අර කණ්ඩායම එළියට යවන්න ඕනි. එළියට යවීමට සඳහා අපි රජයට ඒ සමාගමට දවස් 21ක් දෙනවා. ඒ දවස් 21 ඇතුළත රජයේ මැදිහත් වීමෙන් මේක කළ යුතුයි. එහෙම නැත්නම් මේක ජාත්‍යන්තර වශයෙන් ගෙනියීමට මේ මාධ්‍යවේදීන් කණ්ඩායම අපි නාම් මලයගම් අපි ඒක කටයුතු කරනවා කියලා මම පැහැදිලිවම කියන්න ඕනේ. අනිත් එක, මේක කිසිසේත් රජයට විරුද්ධව කරන සටනක් නෙමෙයි. මේක සමාගමට විරුද්ධව කරන සටනක්. ඒ නිසා මේකට සහාය දීලා අපි මේ ජයග්‍රහණය හරහා ගෙනියන්න ඕනේ කියලා මම. ராதாகிருஷ்ணன் ராஜாராம், மலையக மக்கள் முன்னணியுடைய பிரதித் தலைவர். படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தினுடைய விடுதலையே இறுதி இலக்கு என்ற உணர்வோடு இங்கே நாங்கள் போராடி வந்திருக்கிறோம். மலையக தமிழர்கள், அதாவது நீலகாம தோட்டத்தில் அண்மையில் நடந்த காடையருடைய தாக்குதலில் நிஷாந்த் குமாருக்காகவும் விஜயகாந்துக்காகவும் நீதி கேட்டு இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் தம்பி சொன்னது போல இது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாக அல்ல, ஆனால் அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு மலையக தமிழுடைய உணர்வு என்னன்னு போய் சொல்லக்கூடிய ஒரு போராட்டம். உணர்ச்சி வசப்பட்டு இங்கே பேச வரல, ஆனால் மலையக தமிழன் உணர்ச்சி வசப்பட்டா என்ன ஆகுங்கிறதுக்கு இந்த இடம் ஒரு தீப்பொறி போல நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த நீலகாமத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த தொழிலாளர்களுக்கு எதிரான அந்த வன்முறை, அந்த அடக்குமுறை ஒட்டுமொத்த மலையகத்தில் இனி எங்களுடைய கோரிக்கையாக இருக்க போகின்றது. நான் நினைக்கின்றேன் அன்பு தம்பிகள் அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். இதில் அரசியல், கட்சி, தொழிற்சங்க பேதங்கள் எல்லாவற்றையும் மறந்து எங்களுடைய நோக்கம் ஒன்றுதான், மலையகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் இனி நில உரிமை வேண்டும். இந்த கொழும்பு இந்த பிரதேசத்தில் கொழும்பு வளர்றதுக்கு, மேல்மாகாணம் வளர்றதுக்கு மலையக தமிழுடைய உறுதுணையும் ஒத்துழைப்பும் அளப்பரியது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மலையக தமிழன் இல்லாட்டி சில இடங்கள்ல இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போகும். அதில் அவனுடைய பங்களிப்பும் இருக்கு. ஆகவே மலையக தமிழன் வசிக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்தாலும் அவன் பிறந்த இடமாக அவனுடைய தாத்தனும் பாட்டனும் அப்பாவும் அக்காவும் அண்ணனும் அம்மாவும் வேலை செஞ்ச அந்த தோட்டமாக இருந்தால் அத்தனை பேருக்கும் நில உரிமை வேண்டும். மலையக தமிழன் அத்தனை பேருக்கும் நில உரிமை வேண்டும், நிலம் வேண்டும் என்பதுதான் இனி எதிர்கால எங்களுடைய இந்த கோரிக்கையாக இருக்க போகின்றது. அதற்கு மையப்புள்ளியாக அமைந்தது ரத்னபுரையில் நீலகாமம் என்ற தோட்டத்தில் தொழிலாளர்கள் மீதான அடக்குமுறை செய்தது, காணி அபகரிப்பு, எங்கள்
எங்களுக்கு நிலம் கொடுக்காத தன்மை, இது அத்தனையும் வைத்து நாங்கள் எங்களுடைய போராட்டம் இனி அதுவாகத்தான் இருக்க போகின்றது என்று சொல்லி, வீழ்வது நாமாயினும் வாழ்வது எங்கள் மலையக சமூகமாகட்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். රත්නපුර ප්‍රාදේශ සභාවේ උපසභාපති එම් චන්ද්‍රකුමාර්. මෙම මම පළවෙනිම ප්‍රකාශ කරන්න ඕනේ මෙම ක්‍රියාවලිය එමත් නැත්නම් මේ විරෝධතාවය ආණ්ඩුවට විරුද්ධතාවයක් නෙවෙයි. ඒ වගේම ජනාධිපතිතුමාටවත් මේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ටවත් විරුද්ධව කරන මේ විරෝධතාවයක් නෙමෙයි. මේ උදෙක් සටන් කරන්නේ අපි කාවත්ත ප්ලාන්ටේෂන් එවත් කාවත්ත වැවිලි සමාගමට එරෙහිව ඔවුන්ගේ දැඩි මානසිකත්වයට එරෙහිව ඒ වගේම ඔවුන්ගේ මැර ප්‍රාරයට එරෙහිව කරනා වූ විරෝධතාවයක් පමණයි. එනිසා අපි ආණ්ඩුවෙනුත් ඉල්ලා සිටිනවා, ජනාධිපතිතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා, ඔබතුමා වෙනුවෙන් අපගේ ජනතාව ඡන්දය පාවිච්චි කරලා ඔබතුමාවත් පොරොන්දු රාශියක් දීලා තිබෙනවා. ඔබතුමා කරේ අපිට තාම විශ්වාසය තියෙනවා. ඒ විශ්වාසය ඔබතුමා රැකලා මේ ජනතාවට වෙන මේ මැර ප්‍රාරය කාවන්ත ප්ලාන්ටේෂන් එකේ ඔවුන්ගේ ඒ මැර කණ්ඩායම හමුදාවෙන් පොලිසියෙන් පැනලා ඇවිල්ලා එහෙම නැත්නම් විශ්‍රාම ගත්ත කට්ටියක් තමයි ඔවුන් ලක්ෂ ගණන් මුදල් දීලා පඩි දීලා ඔවුන්ව නඩත්තු කරනවා. බංගලාවල් දීලා නඩත්තු කරනවා. මොකද එහෙම එකේ ඒ වත්තේ ජනයා Tamanට අවශ්‍ය ගයක් හදාගත්තා කියලා ඒ ගේ කඩලා ඔවුන්ට ප්‍රාර එල්ල කරලා ඔවුන්ට තුවාල ඇති කරලා ඔවුන් දැන් රෝල් ගතව ප්‍රතිකාර ලැබලා දැන් ඇවිල්ලා ඉන්නවා. ඒ නිසා මෙවැනි දැඩි ප්‍රාරවල්, මෙවැනි මැර ප්‍රාරවල්, මැර කණ්ඩායම් වාම ඉවත් කළ යුතුයි. මේ සිද්ධිය අද ඊයේ වෙච්ච සිද්ධියක් නෙමෙයි. මීට කලිනුත් මේව සිද්ධ වෙලා තියෙනවා. දැනුත් මේව සිද්ධ වෙනවා. ඉදිරියට මේව සිද්ධ වෙන්න බෑ කියන එක තමයි අපේ එකම බලාපොරොත්තුව. ඒ නිසා අපි බැගෑපත්ව ඉල්ලා සිටිනවා ජනාධිපතිතුමනි, ඔබතුමාට මේක කරන්න පුළුවන්. මොකද ඔබතුමා කරේ අපි සියලු දෙනාට විශ්වාසය තියෙනවා. ඔබතුමා මේක ඉටු කරන්න වාම මැර කණ්ඩායම් පළවාරින්න සහ සාධාරණ ඉටු කරන්න ගෙවල් කඩපු ඒ අහිංසක කම්කරුවන්ට ගෙවල් ලබා දෙන්න. එතන ගෙවල් 25ක් සඳහා ඉඩම් වෙන් කරලා තිනවා. වෙන් කරලා දැන් අවුරුදු 5ක් වෙනවා. අවුරුදු 5ක් තිස්සේ ඒ ගෙවල් ඉඩම් අයිතිය උන්ට දීලා නැහැ. ඒ නිසා තමයි උන් එතනට ගෙවල් හදන්න ගියේ. ඒ නිසා වාම ඒ 25 දෙනාට ඉඩම් අයිතිය ලබා දීලා ගෙවල් ලබා දීලා මේ මැර කණ්ඩායම පළවාරින්න උදව් කරන්න කියන ඉල්ලීම තමයි අපි කරන්නේ රත්නපුර ජනතාව වෙනුවෙන්. බොහොම ස්තුතියි. நீலகாமத்திலே நடைபெற்ற வன்முறை சம்பவம் பற்றி நாங்கள் எல்லோருமே அறிந்திருக்கின்றோம். உண்மையில் ஒரு தனி இராணுவத்தை தோட்ட நிர்வாகம் அங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது. முன்னாள் இராணுவ வீரர்களை அழைத்து வைத்து அவர்களுக்கு தனி பங்களா கொடுத்து மிகப்பெரிய சம்பளத்தை வருமானமாக கொடுத்து இன்று எங்களுடைய மக்களை இன்னும் எழுதப்படாத அடிமை சாசனத்துக்குள் வைத்து எழுதப்படாத வகையில் கூட நட முடியாது. அந்த வாழை மரத்தை உடனடியாக வெற்றி அகற்றி விடுகிறார்கள். ஒரு தற்காலிக கூடத்தை அமைக்க முடியவில்லை, உடனடியாக அதனை அடித்து நொறுக்குகிறார்கள். எங்களுடைய தாய்மார்கள் எங்களுடைய கொழுந்து மலைகளிலே அல்லது ரப்பர் தோட்டங்களிலே வேலை செய்யும் போது ரகசியமாக அவர்களை உற்று பார்த்து தேவையில்லாத பாலியல் தொந்தரவுகளை கொடுக்கிறார்கள். இப்படியே இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து விட்டுவிட முடியாது. இது நீலகாமத்திலே ஆரம்பம் மட்டுமல்ல, கழுக்கொலையிலே நடந்தது, வேறு தோட்டங்களிலே வெள்ளாந்துறையிலே கடந்த வருடம் நடைபெற்றது என்று பல வரலாறுகளை சொல்லிவிட்டு போகலாம். ஆகையால் இந்த விடயத்தை இந்த முறை நீலகாமத்திலே இவர்கள் முடிவுறுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் இளைஞர்களாகிய நாங்கள் நாம் மலையகம் என்ற அமைப்பினை உருவாக்கி இன்று நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த 22ஆம் தேதி எங்களுடைய இளைஞர் ஒருவரின் வீடு அந்த முன்னாள் ராணுவ காடையர்களால் தாக்குதலுக்கு உள்ளானது. அதன் பிறகு மலை உங்கள் ஸ்டைலுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர். நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா, உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில பெஸ்ட் வாரண்டியோட பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லேயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா ஒர்க்கிங் கஸ்டமரா இருந்தீங்கடா வந்து நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இருக்குது பேட்டால 2nd கோ ஸ்ட்ரீட் நம்பர் 54 மார்க்கெட்ல சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்கானி பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 0768782482418. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.